ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். போன வீடியோவில் டியூஸ்டே லன்ச் மெனு பார்த்தோம். இன்றைக்கி டியூஸ்டே சிம்பிள் அண்ட் ஈஸி டின்னர் மெனு பிளான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தோசையும் 2 சட்னியும் செய்ய போகிறோம். கார சட்னி ஒன்று, தேங்காய் சட்னி ஒன்று. இதுக்கு வந்து கார சட்னிக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி நான் வாங்கி வச்சுருவேன். ஸோ அதான் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கேரட் நம்ம சேர்க்க போகிறோம். பசங்க கேரட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம சின்னதாக பொடியாக வெட்டி வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரட்டோட அந்த லைட்டான ஒரு ஸ்வீட்டிஷ் இருக்கும். அப்போ வந்து பசங்களுக்கு வந்து கேரட் இருக்குன்னே தெரியாது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா சட்னி, அதனால் கேரட் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ என்னென்ன வதக்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நீங்கள் வதக்கிடலாம். பருப்பு வந்து 2 பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. மற்ற எல்லா ஐட்டமும் வந்து காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, கேரட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க பவுலில். சூடாக வந்து ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க. தேங்காய் சட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கல்லுப்பு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க ஜாரில். அதே ஜாரில் எடுத்துகிட்டு அதே ஜாரில் கார சட்னி அரைச்சிடலாம். நம்ம ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு தாளித்து விட்ருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் இரும்பு தவாவில் தான் நான் இப்போ எதுவுமே செய்வேன் தோசை. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி இந்த ரோல் பண்ணி வைப்பாங்க இல்லையா, ஒரு பக்கம் சாஃப்டாக ஒரு பக்கம் கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ஸோ இரும்பு கடையிலேருந்து செய்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ரெகுலராக பண்ணும்போது. தோசை மாவு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மேலே போர்ஸ் வருது பார்த்திங்களா, போர்ஸ் வந்து உள்ளே சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து செம்மையான காம்பினேஷன். இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.